அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெனோடைப்பிஸ்ட் எந்த ரேங்க்குக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதியிருப்பீங்க. அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22/10/2025 அன்றைக்கி வந்துச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டைப்பிஸ்ட்டுக்கு எந்தெந்த ரேங்க்குக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஸ்டெனோக்கான எந்த ரேங்க்குக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஒரு வேக்கன்சி 2 வேக்கன்சி இந்த மாதிரி உள்ளதெல்லாம் எப்போ வேணாலும் முடியும். அதனால் அதை வந்து இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வெறும் 2 வேக்கன்சி தான். ஹச்ஆர்என்சிஇ அதாவது ஹிந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு வேக்கன்சி. ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் மிட்டிகேஷன் இது வந்து கமிஷனரேட் என்னென்னா ஹெட் ஆஃபீஸு. ஓகேங்களா? ரெவன்யூவோட ஹெட் ஆஃபீஸு. ஸோ அதில் வந்து ஒரு 2 வேக்கன்சி. டவுன் பஞ்சாயத்து இதுவும் டைரக்டரேட் ஹெட் ஆஃபீஸு, அதுலேயும் ஒரு வேக்கன்சி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு 2 வேக்கன்சி, ஹேண்ட்லூம் 2 வேக்கன்சி, லேபர் டிபார்ட்மெண்ட் 2 வேக்கன்சி, ஆதி திராவிடர் வெல்ஃபேர் ஒரு வேக்கன்சி, காலேஜ் எஜுகேஷன் ஒரு வேக்கன்சி, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ அது வந்து ஒரு வேக்கன்சி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி 2 வேக்கன்சி, ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் ஒரு வேக்கன்சி, கமிஷனரேட் ஆஃப் கமர்ஷியல் டாக்ஸஸ் ஒரு 8 வேக்கன்சி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 13 டிபார்ட்மெண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆர்டரில் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்போ வேணாலும் முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஸ்டார்டிங்லேயே எடுப்பாங்க, ஹச்ஆர்என்சி ஸ்டார்டிங்லேயே எடுப்பாங்க. ஓகேங்களா? ரெவன்யூவில் கமிஷனரேட்டு சென்னை அது எப்போ வேணாலும் எடுப்பாங்க. ஸோ அதாவது என்னென்னா ரொம்ப குறைவான வேக்கன்சி உள்ள டிபார்ட்மெண்ட்டில் முக்கியமானதை முன்னாடி கொண்டு வந்துட்டேன். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னா? ரொம்ப கம்மியான வேக்கன்சி உள்ள டிபார்ட்மெண்ட்டில் முக்கியமானதெல்லாம் முன்னாடி கொண்டு வந்துட்டேன். இதெல்லாம் எப்போ வேணாலும் முடியலாம். இதெல்லாம் எனக்கு எப்போ கிடைக்கும் சார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹேண்ட்லூம் 2 வேக்கன்சி இருக்குது, இப்போ ஹச்ஆர்என்சி ஒரு வேக்கன்சி இருக்குது, எப்போ சார் எத்தனை ரேங்க் இருந்தால் கிடைக்கும் சார் அப்படின்னா அது நம்மளால் சொல்ல முடியாது. இதுக்குள்ளே இருக்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேக்கன்சிலாம் எப்போ வேணாலும் முடியும். அதனால் என்ன இந்த ரேங்க்குள்ளே இருந்தால் இது கிடைக்குமா அப்படின்னா அப்படி அதை வந்து அக்யூரேட்டாக நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் இதெல்லாம் முன்னாடி கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இந்த 14லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா வந்து ஒரு ஆர்டர் இந்த ரேங்க்குள்ளே இருந்தால் இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு டிஸ்ட்ரிக் வைஸ் உள்ள சீனியாரிட்டி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வேக்கன்சி இருக்குது. மொத்தமாகவே எல்லா டிஸ்ட்ரிக்ட் சேர்த்து 15 வேக்கன்சி. பிசி கம்யூனல் ரேங்க் 7க்குள்ளே இருந்தால் இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். எம்பிசி கம்யூனல் ரேங்க் 4க்குள்ளே இருந்தால் இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். எஸ்சி கேட்டகரி 2 வேக்கன்சி 2 கம்யூனல் ரேங்க் 2க்குள்ளே இருந்தால் இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். எஸ்சிஏ ஃபஸ்ட்டு கம்யூனல் ரேங்க்குள்ளே இருந்தால் இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். எஸ்டி ஃபஸ்ட்டு கம்யூனல் ரேங்க்கில் இருந்தால் இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். பிசிஎம் ஃபஸ்ட்டு கம்யூனல் ரேங்க்கில் இருந்தால் இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து 15 வேக்கன்சி இருக்குது. இதை வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த உங்களோட கம்யூனிட்டிக்கு அந்த வேக்கன்சி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் பாருங்கள். பஞ்சாயத்து டெவலப்மெண்ட்டு 21 வேக்கன்சி இருக்குது. பிசி 15 கம்யூனல் ரேங்க்கில் இருந்தால் கிடைக்கும். எம்பிசி 10 கம்யூனல் ரேங்க்கில் இருந்தால் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரி ஒரு 5 ரேங்க்குள்ளே இருந்தால் கிடைக்கும். எஸ்சி கேட்டகரி 2 ரேங்க்கு, எஸ்டி கேட்டகரி 2 ரேங்க்கு, பிசிஎம் கேட்டகரி 2 ரேங்க்கு. இதெல்லாம் அவங்கவுங்க கம்யூனல் ரேங்க்கு இதுக்குள்ளே இருந்தால் ஜாப் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து கமர்ஷியல் டாக்ஸஸ் டிவிஷன் வைஸ் வேகன்சி ஒரு டிவிஷனுக்கு ஒரு 10 டிஸ்ட்ரிக் அல்லது 5 டிஸ்ட்ரிக் அல்லது 6 டிஸ்ட்ரிக் இருக்கும். ஓகேங்களா? டிவிஷன் வந்து ஒரு 8 டிவிஷன் அல்லது 10 டிவிஷன் இருக்கும். ஒவ்வொரு டிவிஷன்லேயும் 5லேருந்து ஒரு 10 டிஸ்ட்ரிக் உள்ளே இருக்கும். ஸோ டிவிஷன் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து 8 வேகன்சி. பிசி கம்யூனல் ரேங்க் 18க்குள்ளே இருந்தால் கிடைக்கும். எம்பிசி கம்யூனல் ரேங்க் 12க்குள்ளே இருந்தால் கிடைக்கும். எஸ்சி கம்யூனல் ரேங்க் 6க்குள்ளே இருந்தால் கிடைக்கும். எஸ்சிஏ எஸ்டி கம்யூனல் ரேங்க் 2க்குள்ளே இருந்தால் கிடைக்கும். பிசிஎம் கம்யூனல் ரேங்க் 3க்குள்ளே இருந்தால் கிடைக்கும். அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் விங் 6 வேகன்சி இருக்குது. பிசி கம்யூனல் ரேங்க் 20க்குள்ளே, எம்பிசி கம்யூனல் ரேங்க் 14க்குள்ளே, எஸ்சி கம்யூனல் ரேங்க் 7க்குள்ளே, எஸ்சிஏ எஸ்டி 2க்குள்ளே, பிசிஎம் 3க்குள்ளே இருந்தால் கிடைக்கும். பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 7 வேகன்சி. பிசி 23க்குள்ளே இருக்கணும், எம்பிசி 16க்குள்ளே இருக்கணும், எஸ்சி 8க்குள்ளே இருக்கணும், எஸ்சிஏ 2க்குள்ளே இருக்கணும், எஸ்டி 2க்குள்ளே இருக்கணும், பிசிஎம் 3க்குள்ளே இருந்தால் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சோசியல் வெல்ஃபேர் அண்டு உமன் எம்பவர்மெண்ட்டு பாருங்கள் இங்கே. ஸோ அதுக்கு தனியாக கொடுத்துருக்கேன்.
அக்ரிகல்ச்சர் அதுக்கு தனியாக கொடுத்துருக்கேன். அக்ரிகல்ச்சர் பாருங்கள், மொத்தம் 16 வேக்கன்சி. ஓகேங்களா, அதில் 30 ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா கிடைக்கும். எம்பிசியில் 21க்குள்ளே இருந்தால் கிடைக்கும். எஸ்சியில் 10க்குள்ளே இருக்கணும். எஸ்சிஏ எஸ்டி 3க்குள்ளே இருக்கணும். பிசிஎம் 4க்குள்ளே இருக்கணும். அடுத்து கோஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு 15 வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம். அது பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன், கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். ஆனால் இது வந்து ஒரு வேக்கன்சி தான், அது எப்போ வேணாலும் முடியும். ஓகேங்களா, அடுத்து அர்ச்சீவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் 2 வேக்கன்சி, இதுவும் எப்போ வேணாலும் முடியும். இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக தான் இதை எடுப்பாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் பின்னாடி வந்து வச்சுருக்கோம். ஓகேங்களா, இதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் 9 வேக்கன்சி, 42 பிசி கம்யூனல் ரேங்க்கு, எம்பிசி 29, எஸ்சி 14, எஸ்சிஏ 4, எஸ்டி 5, பிசிஎம் 6, இந்த கம்யூனல் ரேங்க்குள்ளே இருந்தால் கிடைக்கும். அடுத்த போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வேக்கன்சி இருக்குது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், ஸ்டெனோவில். ஓகேங்களா, அதுக்கும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்து மெடிக்கல், இது வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஏன்னா ஒரு 24ன்றது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்டெனோவில் அதிக வேக்கன்சி தான். ஓகேங்களா, முன்னாடிலாம் நிறையா வேக்கன்சி வந்துச்சு, இப்போ நிறையா வேக்கன்சி ஃபில்லப் பண்ணிட்டாங்க. முன்னால் மெடிக்கல் மட்டும் ஸ்டெனோவே ஒரு 100, 150 அப்படின்னு வந்துருந்துச்சு. இப்போல்லாம் எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிட்டாங்க. இது வேக்கன்சியே உருவாக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, ஸோ அதனால் 24 வேக்கன்சி தான் இருக்குது. ஏன்னா எல்லோரும் இப்போ யங்ஸ்டர் வந்து ஸ்டெனோ வந்து உட்காந்துட்டாங்க. அப்புறம் எப்படி அவங்க வந்து வேக்கன்சி விட முடியும்? ரிட்டையர்மெண்ட் ஆகி இதெல்லாம் ப்ரொமோஷன் ஆகணும். அது ஸ்டெனோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100ல் ஒரு 5% தான் அடுத்த ஸ்டெனோலேருந்து அசிஸ்டண்ட் ஆவாங்க. அதனால் எல்லாம் அப்படியே உட்காந்துட்டாங்க. அதனால் இனிமேல் வந்து மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸில் வேக்கன்சி குறைவாக தான் வரும். ஜென்ரலாகவே எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இது நடக்குது. ஓகேங்களா, அப்படின்றப்ப வேக்கன்சி வந்து ஸ்டெனோவுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. புரியுதுங்களா, ஏன்னா அப்படியே இப்போ போகிறாங்க, அப்படியே உட்காந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு ரொம்ப லேட் ஆகுதுங்களா, அதனால் ஸ்டெனோவில் வேக்கன்சி ஆக மாட்டேங்குது. ஜென்ரலாக எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா, ஸோ பாருங்கள், இப்போ மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ் 24 வேக்கன்சி இருக்குது. பிசியில் 57 கம்யூனல் ரேங்க்குள்ளே இருக்கணும். எம்பிசி 39க்குள்ளே இருக்கணும். எஸ்சி 20க்குள்ளே இருக்கணும். எஸ்சி 6க்குள்ளே இருக்கணும். எஸ்டி 9க்குள்ளே இருக்கணும். பிசிஎம் 9க்குள்ளே இருக்கணும். சாரி, எஸ்டி 7க்குள்ளே இருக்கணும். பிசிஎம் 9க்குள்ளே இருக்கணும். சார் என்ன சார் இதுவே இவ்வளோ கம்மியான கம்யூனல் ரேங்காக இருக்கே சார், என்ன சார் மிடில் லெவலில் இருக்கே சார் அப்படின்னா, ஆமாம், இதுக்கே அதாவது எப்படின்னா இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கே ஒரு நல்ல ரேங்க்கில் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ டிபார்ட்மெண்ட்டை குறைவாக சொல்ல வரல, என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கட்டத்தில் இதெல்லாம் இது கிட்டத்தட்ட லாஸ்ட்டில் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் இப்போ மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு இப்போ. ஓகேங்களா, ஸோ அடுத்து ஸ்கூல் எஜுகேஷனும் அப்படி தான் ஒரு கட்டத்தில் கடைசியாக தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் வந்து இது கிடைக்கிறதே பெருசு அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் இப்போ வந்து கோர்ட்டு டிபார்ட்மெண்ட்டு, கோர்ட்டு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் சார், கோர்ட்டு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனால் இப்போ அது கிடைக்கிறதே பெருசு, வேலை கிடைச்சா போதுன்ற அளவுக்கு இப்போ வந்துருச்சு. பாருங்கள், இப்போ வந்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸு. அடுத்து சென்னையில் மட்டும். அடுத்து விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், இது கொஞ்சம் லேட்டாக தான் எடுக்கிறாங்க, நானும் பார்த்துட்டேன். 5 வேக்கன்சி இருக்குது. ஸோ கோர்ட்டு பாருங்கள், இந்த இடத்துக்கு 29 நம்பர் 29 சீரியல் நம்பர் பாருங்கள், சொல்கிறேன். பிசி கம்யூனல் ரேங்க் மொத்தமாக கோர்ட்டில் 132 வேக்கன்சி. பிசி கம்யூனல் ரேங்க் 112க்குள்ளே இருக்கணும். எம்பிசி கம்யூனல் ரேங்க் 78க்குள்ளே இருக்கணும். எஸ்சி கம்யூனல் ரேங்க் 42க்குள்ளே இருக்கணும். எஸ்சிஏ கம்யூனல் ரேங்க் 13க்குள்ளே இருக்கணும். எஸ்டி கம்யூனல் ரேங்க் 16க்குள்ளே இருக்கணும். பிசிஎம் கம்யூனல் ரேங்க் 19க்குள்ளே இருக்கணும். இப்படி இருந்தால் கோர்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள், இன்னும் நிறையா இருக்குது. அதாவது சின்ன டிபார்ட்மெண்ட்டு. ஓகேங்களா, கொஞ்சம் இதெல்லாம் கேண்டிடேட்ஸ் லாஸ்ட்டாக எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எந்த டைமில் வேணாலும் போகும். ஓகேங்களா, முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு நம்ம காமிச்சிருப்போம், எனி டைம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேண்டிடேட்ஸ் முன்னாடியே எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட், அதெல்லாம் எனி டைம் கொடுத்து ஃபஸ்ட்டே கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வருஷப்படுத்தியிருக்கோம். ஓகேங்களா, கொஞ்சம் வேக்கன்சி ரெவன்யூலேருந்து பிடியிலேருந்து இருக்கக்கூடிய வேக்கன்சி, அதாவது மற்ற டிபார்ட்மெண்ட்டை விட 15-21 இதில் கொஞ்சம் அதிகம்தான். அதிகம் மீன்ஸ் இந்த வேக்கன்சியை கம்பேர் பண்ணும்போது 15-21, இங்கே 16-15 கொடுத்துருக்காங்களே. ஸோ இதெல்லாம் அடுத்த லிஸ்ட்டில் வரிசையாக வச்சுட்டோம். இப்போ அடுத்த இன்னொரு லிஸ்ட் என்னென்னா, இது எந்த டைமில் வேணாலும் இதுவும் தீரும். ஏன்னா இதுவும் கம்மியான வேக்கன்சி தான். இருந்தாலும் இது வந்து இறுதி கட்டத்தில் தீர்றது, கடைசியில் தான் இதெல்லாம் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனுமானத்தில். ஏன்னா போன குரூப் 4, அதுக்கு முந்தின குரூப் 4லலாம் இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக எடுத்தாங்க அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக இதெல்லாம் கொஞ்சம் கடைசியில் கொஞ்சம் கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஓகே.
ஸோ மொத்தமாக வந்து பாருங்கள், பிசி அப்படின்னா ஒரு 140 கம்யூனல் ரேங்க்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். எம்பிசி அப்படின்னா 100 கம்யூனல் ரேங்க்கில் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். எஸ்சி அப்படின்னா 50 கம்யூனல் ரேங்க்கில் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். எஸ்சிஏ 10 கம்யூனல் ரேங்க்கில் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். எஸ்டி 15 கம்யூனல் ரேங்க்கில் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். பிசிஎம் 20 கம்யூனல் ரேங்க்கில் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் பிசியில் 160 வரைக்கும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் எந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் ஜாப் கிடைக்கும்ன்ட்டு. இந்த க்ரீன் கலரில் போட்டிருக்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு கொஞ்சம் காவி கலரில் போட்டிருக்கோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா இது வரைக்கும் கிடைக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமானத்தில் நம்ம கொடுத்துருக்கோம். சார் அப்புறம் இதுக்கு மேலே கிடைக்காதா சார் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பிசி 160 கம்யூனல் ரேங்க், எம்பிசி 115, எஸ்சி 65, எஸ்சிஏ 15, எஸ்டி 20, பிசிஎம் 25 இந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் இருந்தால் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலாக இங்கே க்ரீன் கலரில் போட்டிருக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கலரில் இந்த காவி கலரில் போட்டிருக்க வரைக்கும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கும் மேலே போகுமா அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். கவுன்சில் நடக்க தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகேங்க, தேங்க்யூ. இந்த பிடிஎஃப்லாம் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டெலகிராம் குரூப்பில் நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.